மிஷின் ரிப்பேருக்கு வந்திருக்கு. மிஷின் ஓடுது, ஹீட் ஆகலான்னு வந்திருக்கு. செக் பண்ணி பார்க்கலாம். மிஷின் ஓடுது, ஹீட் ஆகுது. ஹெல்மெட்டு உள்ளே செக் பண்ணி தான் பார்க்கணும். சுவிட்ச் எதாவது சரியாக இருக்கான்னு பார்க்கணும். கழட்டி பார்ப்போம். கட்டியாச்சு. ஹீட்டிங்க்கு வரக்கூடிய சுவிட்சை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம். சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணலாம். கண்டினியூட்டி இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, சுவிட்சு நல்லா இருக்குது. இப்போ கழட்டிட்டு உள்ள ஹெல்மெட்டு விட்டு போயிருக்கா, இல்லை வயர் ஏதாவது விட்டு போயிருக்கான்னு செக் பண்ணலாம். கழட்டி பார்ப்போம். காயில் கழட்டணும். காயில் ஸ்க்ரூ 2 ஸ்க்ரூ இருக்குது. அந்த ஸ்க்ரூவை கழட்டினா தான் வெளியே வரும். இது மேலே ஹீட் ப்ரூஃபு, அது மைக்கா, அது ஒரு ஹீட் ப்ரூஃப் பேப்பரு, அதை சுற்றி வச்சுருக்காங்க. அதை எடுத்தோம்னா உள்ளே ஹெல்மெட் இருக்கு. ஹெல்மெட்டு உள்ளே விட்டு போயிருக்கா, ஒயர் விட்டு போயிருக்கான்னு செக் பண்ணுவோம்.
இங்கே ஒரு இடத்துல விட்டு போயிருக்கு, 2 ஜாயிண்ட்டு விட்டு போயிருக்கு, 2 இடத்துல விட்டு போயிருக்கு பக்கத்தில். அதை எப்படி ஜாயின் பண்ணுறது? பற்ற வைக்க முடியாது, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதை என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். உடஞ்சி போனது அந்த பெண்டாக இருக்கும். ஒரு பெண்டை இழுத்து வச்சு மாட்டிட்டு அடுத்த பெண்டும் இழுத்து வச்சு அதில் போட்டு மாட்டிட்டு அழுத்தி விட்டுட்டோம்னா ஜாயிண்ட் ஆகிடும். மாட்டி விட்டு அழுத்திட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறது மேலே ஒரு வளையம் இழுத்து போட்டு மாட்டிட்டோம்னா கிளிப்பு மாதிரி மாட்டிக்கும், அப்படியே அழுத்திடுவோம். அதே மாதிரி 2வது லேயரும் விட்டு போயிருக்கு, அதே மாதிரி இழுத்து போட்டு மாட்டிட்டு ஆப்போசிட் லேயரும் இழுத்து ஒரு வளையம் இழுத்து போட்டு மாட்டிட்டோம்னா ஜாயிண்ட் ஆகிடும். வேறு ஒன்றும் எந்த வழியும் கிடையாது. இல்லைன்னா நீங்கள் எலிமெண்ட்டே மாற்ற வேண்டியிருக்கும். வேகமாக பண்ணோம்னா உள்ளே இருக்க அந்த ஹீட் ப்ரூஃப் இருக்குது, பேடு ஒன்று இருக்குது பாருங்கள், மைக்கா காண்டாக்ட் ஆகாமல், நான் காண்டாக்ட் அது உடஞ்சிரும். ரொம்ப பேப்பர் மாதிரி அது. அதனால் சாஃப்டாக பொறுமையாக தான் பண்ணணும். ஓகே, அழுத்தி முடிச்சாச்சு. இப்போ மாட்டிட்டு செக் பண்ணி பார்ப்போம். மிஷின் ஓடுது, ஹீட் ஆன் பண்ணிடுச்சு. ஓகே ஆகுது, ஹீட் ஒர்க் ஆகுது, சரியாக போயிடுச்சு. அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம்.